இருக்கிறது பூ தான். இப்போ அனிமே பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே இப்போ தமிழில் நிறைய பேர் அனிமே பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் அவங்கெல்லாம் இதுக்கு முன்னாடியே அனிமேனே தெரியாமல் ட்ராகன் பால் பார்த்துட்டு இருந்தது உண்டு. நானுமே அனிமேனே தெரியாமல் ட்ராகன் பால் சின்ன வயசில் நிறைய பார்த்துருக்கேன். அதில் வந்து இந்த பூ சீரிஸை வந்து எனக்கு காட்டுவாங்க. நான் வந்து கிட்டத்தட்ட அப்போ வந்து ஒரு 6ஆப்போ 7ஆப்போ படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து ஒரு சின்ன டிவி தான், ஒரு கேபிள் டிவி தான் இருக்கும். அதில் வந்து இந்த ஒரு சிஎனில் போட்டுட்ருப்பான் இந்த பூ சீரிஸை. இந்த பூ சீரிஸ் தான் அப்போ போட்டுட்ருப்பான். அப்போ முச்சில் இந்த பூவை பார்க்க முச்சில் வந்து முதல்ல காட்ட முச்சில் ரொம்ப ஃபன்னாக காட்டினாலும் அதுக்கப்புறம் இவன் பண்ணுற வில்லலிசம்லாம் வேறு மாதிரி இருக்கும். பூவை வந்து தோக்கடிக்கிறதுக்கு வெஜிடா, கோகு, அவனோட பசங்க கோகான், கோட்டன் இவங்க எல்லாருமே சேர்ந்து போராடுறதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து வேறு லெவலில் இருக்கும். உண்மையாக சொல்ல போனால் பூ வந்து ஒன் பீஸ்ன்னு சொல்ல ட்ராகன் பாலு எல்லா அனிமேஸ்லேயுமே ரொம்ப ரொம்ப ஐகானிக் வில்லன் அப்படின்னு நான் பூவை சொல்லுவேன். ஏன்னா பூ வந்து இருக்கிறதுலையே ஸ்ட்ராங்கஸ்ட் வில்லனும் கூட, அதே சமயத்தில் ஐகானிக் வில்லனும் கூட. இந்த பூலேயே வெர்ஷன்ஸ் இருக்குது. கிக் பூ, மார்ஜின் பூ, அப்புறம் கிங் பூ, இந்த மாதிரி பூஸ்லேயே நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. அதில் எனக்கு பிடிச்சது வந்து கிக் பூ தான். இருக்கிறதுலே டேஞ்சரஸ் அப்படின்றதும் கிக் பூ தான். அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஈவிலஸ்டான ஒரு வில்லன் சொல்லலாம். ரொம்ப ரொம்ப ஐகானிக்கான வில்லன். இது வரைக்குமே ட்ராகன் பாலில் வந்து எக்கச்சக்க வில்லன்ஸ் வந்துட்டாங்க போயிட்டு